எனக்கு நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியாது. தெரியும். ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து கொடுத்தீங்க. அப்போல்லாம் நீங்கள் வந்து ஊடகத்தை அழைச்சிட்டு வரல. அப்போ நான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே கட்சி வேலைக்கு. அப்போ சொல்லிட்டு தான் வந்தேன், நான் வந்து விளக்கம் தர்றேன். இது ஒரே வழக்கு. அது ஏற்கனவே 3 மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அளிச்சிட்டேன். அப்போ அதே தான் திருப்பி மறுபடியும் சொல்லணும். சரி, அதுதான் நான் வரணுன்ற. இப்போ நீதிமன்றம் வந்து 3 மாதம் அவகாசம் கொடுத்துருக்கு, காலம் கொடுத்துருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசாரித்து அதை தாக்கல் செய்யணும். 3 நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம், அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கு? சரி, நான் ஒசூரில் இருக்கிறேன்னு தெரியுது இல்லை, உங்கள் காவல்துறை தான் நிற்கிது. தினம் இதே மாதிரி ஊடகத்தை சந்திச்சுட்டு இருக்கேன். ஒசூரில் இருக்கிறது என்ன ஒன்று, ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூரில் போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்கள் என்னை காவல் நிலையத்துக்கு வாங்குறீங்க. நீங்கள் இங்கே வந்து விசாரிக்கலாம், இல்லை நான் வந்தவொடனே விசாரிக்கலாம். ஓடி போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவசரமாக நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிற்கிது, எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிற்கிது. நீங்கள் ஒட்டிட்டீங்க. வழக்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை வந்து வலசரவாக்கம் காவல்துறை, அது ஒட்டிடுது. ஒட்டினதை கூட உங்கள் வேலை முடிஞ்சிருது. இப்போ நீங்கள் எது கதவுல ஒட்டிட்டு போகிறீங்க? வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, அவங்க கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அழைப்பானை வாங்கும்போது கையெழுத்துடணும். நீங்கள் ஒட்டிட்டு போனால் நான் கையெழுத்து இடலை. அப்போ அது தேவையில்லைன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு வந்து உங்களுக்கு விளக்கம் தருமா? எப்படி நீ கதவுல ஒட்டிட்டு போகிறது நோக்கம் என்ன? நான் எல்லாம் தலைமறைவாயிட்டேனா, வேறு எங்கேயும் என்னை தொடர்பு கொள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேனா? எப்படி ஒட்டிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது? இவ்வளவு தொலைக்காட்சியில் எதுக்கு அங்கே வந்துச்சு சொல்லுங்க? எதுக்கு வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? ஒட்டிட்டில அதோட வேலை முடிஞ்சதில்ல. அப்போ கிழிக்கிறேன், கிழிக்காமல் போகிறேன். அதை என்ன, அதை அப்படியே வச்சு இல்லை இப்படி கட்டம் போட்டு பூஜை அறையில் மாட்டிக்கணுமா? உங்கள் அழைப்பானையை